அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த மெசேஜ் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கான எனர்ஜி ஏதோ இருக்கு. ஸோ லெட் அஸ் see what it is. Okay. So I'm gonna pick this one. Spiritual retreat. Seek solitude to reconnect with your inner wisdom and emerge rejuvenated. அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்திருக்க மெசேஜாக இருக்கு. Negotiation with the number 7 got Libra as well. Okay. Negotiation and spiritual retreat. Page of Pentacles, strength, rebirth, and Two of Cups. லைஃப்ல நீங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிருக்கீங்க. இந்த லைஃப்ல முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இப்போ இருக்கீங்க. யூ மைட் ஹாவ் டு டேக் யுவர் டைம், திங்க் அபவுட் த சிச்சுவேஷன் அண்ட் மேக் அ குட் டெசிஷன். 2 ஆஃப் கப்ஸ் இருக்கங்காட்டி கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து பாசிட்டிவாக தான் அமையும். இது ஒரு உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை துணையோ, உங்களுடைய பார்ட்னருக்காகவோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்டாக இருக்கலாம். இட் குட் பி அ நியூ ஜாப். அந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான நகர்வை நோக்கி தான் நீங்கள் வந்து அந்த நிலைமையில தான் நீங்கள் இருக்கீங்க. அண்ட் யூ ஹாவ் டு யூஸ் யுவர் நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ். ஓகே. இந்த முடிவை எடுக்கலாமா வேண்டாமா, நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத வந்து வெய் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவை நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்துக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, யூ ஹாவ் காட் யுவர் ஸ்ட்ரென்த். ஓகே. வித் ஸ்ட்ரென்த் கார்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் விஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூ ஹாவ் டு உங்களுக்குள்ளேயே இந்த கேள்வியை கேட்டுட்டு யூ மைட் ஹாவ் டு அனலைஸ் திங்ஸ் பிஃபோர் யூ கமிட். ஓகே. ஸோ யூ டேக் யுவர் டைம் பிகாஸ் உங்களுக்கு எதுக்கு டைம் தேவைப்படுது அப்படின்னா, தேர் குட் பி சம்திங் தட் யூ ஆர் எண்டிங். ஓகே. ஏதோ ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக எண்ட் பண்ணிவிட்டு ஒரு மறுபிறப்பாக தான், ஒரு மறு வாய்ப்பாக தான் நீங்கள் இந்த விஷயத்த பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த இந்த விஷயத்த நீங்கள் வந்து தவற விடுறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறது கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் யோர் கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் எடுத்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எது சரி எது தவறு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு நல்ல ஆழமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். ஆனால் அப்படி எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தான் தரும் அப்படிங்கிறது தான் இந்த 2 ஆஃப் கப்ஸ். ஓகே. ஸோ வித் த டெத் அண்ட் ரீபர்த் கார்டு, இட் இஸ் சம்திங் தட் உங்களை யூ ஹவ் கான் த்ரூ த worst. Okay. You have gone through the worst and you have come back again, regaining control of your life. ஓகே. ஸோ இந்த டைமில் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்து வைக்கணும் அண்ட் ரொம்ப நிதானமாக தான் எடுத்து வைக்கணும். ஸோ அவசரப்படாமல் பொறுமையாக அதற்கான சூழ்நிலைகளை ஆராய்ஞ்சிட்டு நல்ல சரி எது தவறு எதுங்கிற பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான கைடன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் இதோட கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பாதையை வழிகாட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கக்கூடிய மெசேஜ். See you in another reading.